அனைவருக்கும் வணக்கம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். நான் உங்கள் ராஜு. சில என்ன பண்ணுறீங்க? நல்லபடியாக படிச்சுட்டு இருக்கீங்களா? சரி, ஓகே. டெஸ்ட்டு வந்து நிறைய பேர் வந்து எழுதியிருக்கீங்க. ஸோ இன்னமும் வந்து எழுதிட்டு இருக்கீங்க. ஒவ்வொருத்தரும் மார்க் வந்து என்ட்ரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ டோட்டலாக 100 கொஸ்டினுக்கு எவ்வளோ மார்க்குங்கிறது என்ட்ரி பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு 2-3 கேள்வி வந்து எல்லாருமே வந்து டவுட்டு கேட்டிருக்கீங்க. உங்களுக்கு டவுட்டுன்னு படுறக்கூடிய கேள்விகளுக்கு என்னங்கிறது நாளைக்கு நான் விளக்கம் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அது கரெக்டுன்னு பட்டுச்சுன்னா அந்த ஒரு மார்க் வந்து ஆட் பண்ணிங்க. ஏன்னா நம்ம எப்படி இருந்தாலுமே வந்து பார்த்தா 95 எபோக்கு இருக்கிறவங்களுக்கு ஒரு விதமான ஸ்டாராக இருக்கும். ஏன்னா 2-3 கேள்வி மட்டும் தான் டவுட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஆனால் அந்த மார்க் வந்து நீங்கள் இன்க்ளூட் பண்ணிங்க கரெக்டுன்னு தெரிஞ்சால் மட்டும்தான். ஏன்னா நாங்கள் கொஞ்சம் வெளியில் வந்திருக்கிறதுனால இப்போ வந்து எதுவுமே செக் பண்ண முடியல. ஸோ நாளைக்கு வந்து நாங்கள் அது என்ன எதுங்கிறது நம்ம இன்ஃபார்ம் பண்ணுறோம். பட் உங்களுடைய மார்க் அது கரெக்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சுன்னா அதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த இதுக்கானது ஆட் பண்ணிங்க. அதேமாதிரி தமிழில் மட்டும் ஒரு கொஸ்டினுக்கு வந்து ஆப்ஷன் 2 ஆப்ஷனும் வந்து ஒரே மாதிரி இருக்கும். அதில் எது போட்டாலுமே ரைட்டுன்னு எடுத்துக்கங்க. ஓகேங்களா? ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா அப்டேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நாளைக்கு நம்ம பார்த்துட்டு கூட சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்கெடியூல், அதாவது அடுத்த ஸ்டாருக்கான சிலபஸ் என்னங்கிறது ஓரலாக சொல்கிறோம். பட் அதே மாதிரி அடுத்த ஸ்டார் என்ன ஸ்டார் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம நாளைக்கு டீட்டெயிலாக சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ சிலபஸ் ஓரலாக வந்து சொல்லுவாங்க. இப்போ தமிழ் வந்து சொல்லிடுங்க சார். ஃபஸ்ட்டு தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ திருக்குறள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 2 அதிகாரம். அந்த 2 அதிகாரத்தில் ஒன்று வந்து பொறையுடைமை, இன்னொன்று வந்து ஊக்கமுடைமை. இந்த 2 அதிகாரத்தை இது பண்ணிக்கலாம். அப்புறம் இலக்கணம் வந்து 8th தமிழ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே. ஆமாம், தமிழ் நியூ புக்கு சிலபஸை பேஸ் பண்ணி வர முக்கியமான பாயிண்ட்ஸ். எப்படி நீங்கள் 7th படிச்சிங்களோ இப்போ 8th புக்கு அது தமிழ் நியூ புக்கு சிலபஸை பேஸ் பண்ணி வர முக்கியமான பாயிண்ட்ஸ். அந்த புக் பேக்கில் இருக்கிற மொழித்திறன் பயிற்சி எக்ஸ்ட்ரா எல்லாமே நீங்கள் கவர் பண்ணிக்கோங்க. அது இல்லாமல் பார்த்தா இலக்கணத்தில் வந்து 1 to 200 இப்போ கொடுத்துருக்குறோம். இப்போ 1 to 300. ஆக்சுவலாக ஏன் 1 to 300 அப்படின்னா அதை ரீகால் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி 200 படிச்சிருப்பீங்களா, இப்போ அந்த 100 தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. இருந்தாலும் 1 to 300 அதோட பிடிஎஃப் சார் நாளைக்கு கொடுத்துருவாங்க. கண்டிப்பாக நாளைக்கு அந்த பிடிஎஃப் நீங்கள் கோத்ரூ பண்ணீங்க. அதே மாதிரி இதில் ஜிகேல வந்து என்னென்ன பாடங்கள் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. எக்கனாமிக்ஸை பொறுத்த வரைக்கும் இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்திற்கு முன்னரும் பின்னரும். அதே மாதிரி ஐஎன்எம்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்ககால கிளர்ச்சிகள் 10th ஸ்டாண்டர்டில். ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி சொன்ன எக்கனாமிக்ஸ் வந்து 11th எக்கனாமிக்ஸில். அடுத்து வந்து பார்த்தோன்னா 3வது பாடம் வந்து பார்த்தோன்னா ஹிஸ்ட்ரியில் குப்தர்கள் வந்து பார்த்தோன்னா நீங்கள் 6th இருக்கும் 11th இருக்கும், ரெண்டுமே படிக்கணும். 3வது பாடம் ஆச்சுங்களா? 4வது பாடம் இந்திய அரசியலமைப்பு 6th இருக்கும் 10th இருக்கும் 12th இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்பு மொத்தம் 4 பாடம். ஓகேங்களா? இந்திய பொருளாதாரம் சுதந்திரத்துக்கு முன்னரும் பின்னரும் எக்கனாமிக்ஸில், ஐஎன்எம்ல வந்து ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள், ஹிஸ்ட்ரியில் வந்து குப்தர்கள் 6th 11th. அதுக்கப்புறம் 4th லெசன் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு இந்திய அரசியலமைப்பு 6th 10th 12th. ஓகேங்களா? அதே மாதிரி சார் சொல்லிட்டாரு பொறையுடைமையும் ஊக்கமுடைமை அப்படிங்கிற 2 அதிகாரம் 8th ஸ்டாண்டர்ட் தமிழ் ஃபுல்லாகவே. ப்ளஸ் வந்து மேக்ஸ் வந்து பார்த்தோன்னா டைம் ஒன்று இருக்குது. ஓகே, இதுதான் வந்து ப்ராசஸ். நாளைக்கு டீட்டெயிலாக நான் வந்து ஒரு பிடிஎஃப்ல வந்து நான் ரெடி பண்ணி உங்களுக்கு நான் அனுப்பிச்சி விட்றேன். அதை நீங்கள் கோத்ரூ பண்ணிங்க. ஸோ இந்த ஸ்டாருக்கு வந்து நம்ம டெஸ்ட் எழுதாதவங்க நாளைக்கு காலையில் 6 மணி வரைக்கும் டைம் இருக்குது. பொறுமையாக நிதானமாக எழுதி உங்களோட பெஸ்ட் ஆஃப் மார்க் வந்து கொடுங்க. ஸோ இந்த ஒரு டெஸ்ட் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த டெஸ்ட்டில் இன்னமும் அதிகமான உத்வேகத்தை வந்து ஏற்படுத்தும். ஒரு லைவ் டெஸ்ட்டோட வேல்யூ என்னங்கிறது இந்த டெஸ்ட் எழுதி முடிக்கும் போது உங்களுக்கு புரியும். எனக்கு தெரிஞ்சு இந்த 2 ஸ்டார்லேயே நீங்கள் 6th 7th வந்து கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக கவர் பண்ணியிருப்பீங்க. இன்னும் அடுத்த ஸ்டார் வரும்போது அப்படியே ஒவ்வொரு புக்காக நீங்கள் வந்து கவர் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்று அடுத்தடுத்து அடியெடுத்து வைங்க. இதில் எவ்வளோ மார்க் வருதோ அக்செப்ட் பண்ணிங்க. அடுத்தடுத்து நீங்கள் வந்து இப்போ ஒரு சிலருக்கு வந்து ஒரு 90ங்கிறது 85 கூட வரலாம், ஒரு சிலருக்கு 95 வரலாம். அடுத்த இடத்துல எடுக்கும்போது ஃபுல் மார்க்குக்கு ட்ரை பண்ணுங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஏன்னா உங்களுக்கு சாட்டிஸ்ஃபை நீங்கள் படித்த அந்த திருப்தி இருந்தாலே போதும். ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு புரிஞ்சுக்கிட்டா போதும். ஓகே, நம்ம லைட் டெஸ்ட் அட்டெண்ட் பண்ணுறதோட பெனிஃபிட் என்ன, நம்ம இப்போ தான் கரெக்டான டைம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி படிச்சுட்டு இருப்பீங்க. இது எல்லாத்துக்குமான பெனிஃபிட்டும் உங்களுக்கு வந்து தெரிய வந்துடும். ஓகேங்களா? அதே மாதிரி இந்த ஸ்டாருக்கான அந்த அதாவது வின்னர் லிஸ்ட் வந்து நாளைக்கு ஈவினிங் நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஏன்னா நாளைக்கு மார்னிங் வரைக்கும் எல்லாமே மார்க் என்ட்ரி பண்ணுவாங்க. ஓகே, நாளைக்கு ஈவினிங் அதோட வின்னர் லிஸ்ட் வந்து நம்ம கொடுத்துடலாம். அதே ஈவினிங் 6 o'clock நம்ம கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ வேற ஒன்றும் கிடையாது. தொடர்ந்து படிங்க. டெஸ்ட் எழுதாதவங்க நல்லபடியாக ரிவிஷன் பண்ணிவிட்டு காலையில் 6 மணிக்குள்ளே எழுதி முடிச்சிடுங்க. மார்க்கு கம்பல்சரி எல்லாருமே என்ட்ரி பண்ணிவிடுங்க. அதேமாதிரி தவறுகள் வந்து 2-3 கேள்வி சொல்லியிருக்கீங்க. அது உங்களுக்கு எது சரின்னு உங்களுக்கு புக் எடுத்து கரெக்டாக அக்யூரேட்டாக தெரிஞ்சுன்னா அந்த ஒரு மார்க்கை நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நாங்கள் ஜிகேல ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் சொல்லியிருக்கீங்க. அது டவுட்டாக சொல்லியிருக்கீங்க, தமிழ்லையும் சொல்லியிருக்கீங்க. நான் அது நாளைக்கு தான் நல்ல விளக்கங்கள் கொடுக்க முடியும். நாளைக்கு நான் உங்களுக்கு அதுக்கான விளக்கத்தை நான் கொடுக்குறேன். ஓகே, வினிதா மேடம் வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு தகவலும் சந்திக்கலாம். இது கிஷோபா கடந்து கிருஷ்ணன். நான் உங்கள் ராஜு. தேங்க்யூ. குட் நைட். தேங்க்யூ.